Hello students, good evening everyone. ராஷ்டிர பாஷால சபா இந்தி ராஷ்டிர பாஷால செகண்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான எஸ்ஏ பார்த்துருக்கோம். அதுக்கு ஒன்று பார்த்துருக்கோம், அபு காங்கி பக்ரி. இது ரெண்டாவது ஹார் கி ஜீத். இது ரெண்டு மட்டும் படிச்சிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எஸ்ஏ கண்டிப்பாக 10 மார்க் வந்துடும். இந்த ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. இது புக்கில் ரொம்ப பெரிய கதையாக இருக்குது, நிறைய டேட்டா இருக்குது. அது உங்களுக்கு கஷ்டமாக டைம் இல்லைன்றதால நம்ம இந்த ஜிஎம்வி கியூஏ புக்கில் இருந்து போடுறோம். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. हार की जीत, हारना तोल्वी, तोल्विயின் வெற்றி, தோல்வியின் வெற்றி அப்படின்னு கதைக்கு பேர் வச்சிருக்காங்க. கஹானி और कहानीकार का परिचय, கதை மற்றும் கதை ஆசிரியரின் அறிமுகம். சுதர்ஷன் ஹிந்தி கஹானிக்காரோं में प्रमुख है. சுதர்ஷன் அவர் தான் ஹிந்தி கதை ஆசிரியர்களுள் மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்றாங்க. हार की जीत उनकी पहली कहानी है. हार की जीत இவருடைய முதல் கதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. कहानी का सारांश, கதையின் சுருக்கம். பாபா பாரதி एक साधु थे. பாபா பாரதி ஒரு சாது, ஒரு துறவி. वे गांव के बाहर एक मंदिर में रहते थे. அவர் கிராமத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு கோயில்ல रहते थे வசித்து வந்தார். ரகனானா வசிக்கிறது, வாழறது, மந்திர்னா கோயில், பாகர்னா வெளியில, गांव के बाहरனா கிராமத்துக்கு வெளியில, एक मंदिर में रहते थे வசித்து வந்தார். उनके पास एक सुंदर घोड़ा था. அவரிடம் उनके पास அவரிடம் एक ஒரு சுந்தர் அழகான घोड़ा था குதிரை இருந்தது. उसके समान का घोड़ा उस प्रदेश में दूसरा नहीं था. उसके समान அந்த குதிரைக்கு சமமான घोड़ा வேறு ஒரு குதிரை, உஸ் பிரதேஷ்மே அந்த பிரதேசத்தில் இன்னொரு குதிரை இல்லவே இல்லை. இதுதான் ஒரு அழகான, இது ஒரே ஒரு குதிரை, அழகான குதிரை. இதுக்கு ஈக்குவலான அழகுடைய குதிரை அந்த பிரதேசத்திலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாபா பாரதி கோடே சே பகுத் பியார் கர்த்தே தே. அந்த குதிரையை பாபா பாரதி மிகவும் நேசித்தார், அதை அன்புடன் நடத்தினார். ரோஜ் ஷாம்கோ கோடே பர் பைட்டுக்கர், டெய்லி, ரோஜ்னா டெய்லி, ஷாம்கோன்னா சாயந்தரம், ஈவினிங்ல, கோடே பர் பைட்டுக்கர் குதிரை மீது உட்கார்ந்து 8-10 மைல் 8 to 10 மைல் தூரம் வரைக்கும் கூமத்தே தே சுத்தி வருவார் ஜாலியா அப்படின்னு சொல்றாங்க. உன்ஹோனே கோடே கா நாம் சுல்தான் ரக்கா. அந்த குதிரைக்கு அவரு சுல்தான் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. கடக் சிங் வஹாங்கா ஏக் டாக்கு தா. அந்த பகுதியில் ஒரு கடக் சிங்னு ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான். அந்த பகுதியில் வளர ஒரு கொள்ளைக்காரன், டாக்குன்னா கொள்ளைக்காரன். அவன் பேர் கடக் சிங். லோக் உஸ்கா நாம்